கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்திலே ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவனை தமது வார்த்தையினாலும் தமது அபிஷேகத்தினால்தான் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது, தாவீது நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கையில முன்னேறி வரணும், அவனுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்தார். அதை எப்படி செயல்படுத்துகிறார் என்றால், சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் பண்ணப்படுகிறார். ஒரு இம்பார்ட்டேஷன், ஒரு அனாயிண்டிங், அபிஷேகத்தினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, பேதுருவை குறித்து வாசிக்கும் பொழுது, நான் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் இல்லையே அப்படின்னு சொல்லி வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மீனை கொடுக்கல, மாறாக வார்த்தையை கொடுத்தார். ப்ரொஃபட்டிக்கலா வார்த்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் படகை நிரப்பினார். வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைத்தார். இந்த கேள்வி தேவச்சனமே, உண்மையாவே நீங்கள் ஒருவர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள ப்ராப்பர்ட்டிக்கலா தீர்க்க தரிசனமா ஆசீர்வதிங்க. அவங்கள உங்கள்கிட்ட கத்த கொடுத்த அபிஷேகத்தினால ஆசீர்வதிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அனாயிண்டிங்கை அனுப்பி அவங்க பிளஸ் பண்ணுங்க. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். மாறாக அது இதுன்னு சொல்லி உலகத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கு. ஆனா தேவன் தமது அபிஷேகத்தினாலும் தனது தீர்க்க தரிசன வார்த்தையினாலும் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் அவங்க வாழ்க்கையில பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும். மற்றபடி பொருள்னால, அதனால, இதனால உதவிகள் இருக்கலாம். பட் ஆனா ரியலா லைஃபே மாறுகிறது எதுனால? தீர்க்க தரிசன வார்த்தையினால, ஆவியானுடைய அபிஷேகத்தினாலதான் மனுஷர்கள், ஜனங்கள், விசேஷமா தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் ஆசீர்வதியுங்கள், நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.